முன்னாடி உங்ககிட்ட நான் 7 வருஷமா வேண்டியிருந்தேன். இந்த டே, இந்த கசப்பான நாள் அன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஆனா அந்த இது வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டதே இல்லை. ஆனா அவங்க கூடிய சீக்கிரமா பார்த்துக்கணும். அதனால அவங்களுக்குள்ள 2 சண்டைனாலேயே இப்ப இந்த குடும்பமே 2 துண்டா போய் கிடக்குது. அதை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். அதனாலதான் உங்களுக்கு டெய்லி பூஜை பண்றேன். கடவுளே, நானும் மனசுல வேடிக்கிறது அண்ணனும் அண்ணியும் ஒன்னாகணும், ஒண்ணு சேரணும். இப்ப குடும்பமே உடஞ்சு கிடக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு திருந்தாங்க. 7 வருஷம் ஆச்சு. கசப்பான நாள். அவங்களோட கசப்பான நாள். இந்த குடும்பத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு தெரியுமா? குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கூட வீடியோ எடுத்து அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உங்க குடும்பத்தை கூட சீடி செஞ்சு அண்ணன் சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீசன் இதுல வந்து எடுத்துட்டு வந்து இப்ப நல்லா அவங்க 2 ஜோடி பிரிச்சு விட்டு இப்ப நீ வேலை வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா வீட்டுல இருக்கே, ஒண்ணு கூட தெரியல. இந்நேரம் பெட்ல உட்காந்துட்டு அந்த அழுந்து கட்டி போற அக்கா போட்டோவை பார்த்து வெறுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் வெறுக்க முடியல. ஏன் ஒரு நாள் அந்த குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். லைஃப்லயே இல்ல அப்படி ஒரு பர்சனை நீ மறந்துரு. அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் மறந்துரு. உனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் மறந்துரு. வாழ்க்கை நல்லாதான் இருக்கு. அவளை வெறுத்துரு. இதுக்கப்புறம் அவளை நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லவும் மாட்டேன். சரிவா? ஆமா, நாளைக்கு நீங்க கேளுக்கு போறீங்க. நான் போலதான் ஒரேடியா போறோம். அங்கதான் நம்ம இருக்க போறோம். ஏன்னா எனக்கு அங்க ஒரு பிசினஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த பிசினஸோட நானும் பார்ட்னர் ஆயிட்டேன். அதனால ஒரு 5-6 இயர்ஸுக்கு அங்கதான் இருப்போம். கேரளா தான் இருப்போம். வந்து கேரளுக்கு போறோம். ஆமா, சரி சரி. பேக்கெட்லாம் பண்ணிட்டேன். சீக்கிரமா வாங்க போறோம். அந்த ஸ்கூல்ல உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணிருப்பீங்க. இதை பாருங்க, கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் என் பொழப்புல வயிற்று அடிக்கடி போட்டுறாதீங்க. சாப்பிட முடிஞ்சா பரவாயில்ல.
அத ஒரு எலி கூட சாப்பிடாச்சு, ஒரு ஈ கூட அதுல முட்டை விடாது. ரொம்ப பேசாத, வாயை ஒட்டச்சு. உங்களுக்கு சந்தவா? ஏ நாட்டங்கா, கம்முன்னு இருக்கிற இல்ல நீங்க பேர்த்து எடுத்துருவேன். பேட் கேர்ள்ஸ் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு தெரிஞ்சு கொடுங்க. அங்க வந்து அங்க இருக்கிற பேங்க் முடியும் இருக்காது, உனக்கு ஸ்பாட்ச் முடியும் இருக்காது. அவங்க வராங்க. என்ன எப்படி ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்க? இவங்க அந்த பிசினஸ் டீலர். நீனா பார்த்த மாதிரியே இல்ல. இல்ல எல்லாம் உண்மையும் நீராக்கு தெரியக்கூடாது. என் பேரு ஜனனி, அதையும் நான் மாத்தி ஷாலினின்ற பேரை மாத்தி ஜனனின்னு வச்சிருக்கேன். எதையும் அதுக்கிட்ட சொல்ல வேணாம். பரவாயில்ல, ஏதோ சொல்லி சமாளிப்போம். எங்க பார்த்திருப்பேன்? நலாக்கால வேற எங்கேயாச்சும் டூரிஸ்ட் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் யூடியூப் சேனல் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த கத்து சப்தம்னா இப்படி யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. நான் பிசினஸ் விஷயமா போய் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே யாருக்குடன் போவாது. அட்மின் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. 7 வருஷத்துக்கு பிறகு கடை போடாண்டி 7 வருஷம் கழிச்சு குழந்தையோட வந்திருக்காங்க. எதுக்கு? பிசினஸ் டீலுக்கு. எங்கடா போய் போக போதும். வாங்க மிஸ் ஜனனி. ஷார்ட்டா சொல்லணும்னா ஷாலினி. அதெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல. பிசினஸ் டீலிங் நாங்க
ஆர்எஸ் கம்பெனின்ற போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணி அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல எதுவும் நடக்காது மிஸ்டர். பேர் என்ன? அளவுக்கு நீங்க மறந்து நடிக்கிற மாதிரி இருக்கு. ரகு. ரகு, இந்த கம்பெனிக்கு நான் வந்தது டீலர்ஷிப்ல. பட் நான் என்ன பண்ணிட்டேன், அவசரத்துல எம்டி நேம் கேட்காம, அந்த கம்பெனி டேட்டை கேட்காம, அது யாரு பேர்ல இருக்க அட்ரஸ் பார்க்காம சைன் போட்டேன். 7 years இருக்கு இன்னும். 7 yearsக்கு அப்புறம் நான் போயிடணும்ல. வேணா இப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் அந்த பேப்பர்ல ரீசைன் போடுறேன். இந்த வாட்டி நான் போட மாட்டேன். தயவு செஞ்சு அந்த பேப்பர் கொடுக்குறீங்களா? கம்பெனி ரூல்ஸ் படி ஒரு வாட்டி சைன் போட்டா ஒரு வாட்டி சைன் போட்டதுதான். ஒருத்தங்களை ஏமாத்துறதுல தான் உங்களுக்கு கை வந்த கலை. ஒருத்தங்களை காயப்படுத்துறதுல ஏமாத்துறதுல நீங்க தான் அதுல ஸ்பெஷலிஸ்டே. நிறைய கடன் வாங்கிட்டேன், அதெல்லாம் திருப்பி கொடுக்க போற நேரம் வந்துருச்சு. இந்த கம்பெனி எதுக்கு வாங்கினீங்க? என் கம்பெனிக்கு எதுக்கு டீலர்ஷிப் போட்டீங்க? என்னோட கம்பெனி டாப் 1ல இருக்கு. உங்க கம்பெனியும் டாப் 1ல கொண்டு வரணும் தானே? கொண்டு வந்துடுறேன். நான் வாங்கினதுக்கு எல்லாமே, கடனுக்கு எல்லாமே திருப்பி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. வெயிட் பண்ணுவா, போறேன். இந்த துமுறை நான் அடக்குறேன். வெளியே போ. போறண்டி. வருஷம் கழிச்சு பார்த்த உங்களை இப்ப 8 வருஷம் கழிச்சு பாக்குறேன். அதாவது 2031ல உங்களை பாக்குறேன். அந்த டே அது கசப்பான நாள். அது எவ்வளவு நடுக்காம இருந்திருந்தா இன்னொரு உங்க முன்னுக்கு இருந்திருப்பேன். உங்க பேட்டி எங்க பார்த்துருக்கலாம். அட்மிஷன் யாருக்குன்னா உங்க பேத்திக்கு தான். இதுக்கு பிறகு மழைக்காலம் படிச்சா
நினைக்கிறேன். அம்மா ஸ்டாஃப் ரூம்ல இருந்தாங்க, ஏதோ பேசுறேன்னு. அதான் நான் இங்க சுத்தி பார்க்க வந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஏன் அழுகுறீங்க? சரி நல்ல. உங்களுக்கு இந்த உலகத்துல யார் ரொம்ப பிடிக்காது? இந்த உலகத்திலே பிடிக்காததுன்னா எங்க அப்பா தான். மட்டும் ஒரு கேரக்டரும் பர்சனையும் பிடிக்கவே பிடிக்காது. அவர் எப்ப என் முன்னுக்கு வந்தாலும் அப்பவே அவரை பெற்றெழுத்தி கொளுத்தணும் போல இருக்கும். நீனா அம்மா கூப்பிடுறாங்க. இப்படி என்ன இருக்கிற அம்மா அதெல்லாம் என்ன இருக்கிற இப்படி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம சேனல்ல வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடல, இல்லை ஒரு வாரத்துக்கிட்ட வீடியோ போடல. ப்ரோமோவும் நாகினி சீசன் 2 ரீமேக் பண்ணோம். அதோட நான் வீடியோ போடலை. ஏன் நான் காலையில் அப்லோட் பண்ண வேண்டிய இன்னைக்கு. பட் அட்மினுக்கு டைம் இல்லை. அதாவது அட்மின் வந்து இன்னைக்கு 3 மணிக்கு தான் வந்தேன். பட் எனக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்கும் முடியல. இப்போ நான் வீடியோ முடிச்ச டைம் வந்து 7:48க்கு நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ பார்த்தாவே எடிட்டிங் முடிக்கவே எனக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட பிடிச்சிருக்கு. 2 hours 48 நிமிஷத்துக்கு 2 hours 48 minutes கிட்ட பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் இது டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் முடியல. பட் அதனால தான் இது வீடியோ மேக்காக போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்கு அது புரியலைங்க. ஓகே, நான் வந்து ஒரு பர்சனலாக ஒரு வீடியோ எனக்கு ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து என்னைக்காச்சும் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு அதை பார்க்க கோபமாக தான் இருந்து. பட் என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு நம்ம டைம் டேபிள் பார்க்கலாம். பார்த்தா இன்னைக்கு தான் காலா சீசன் 2, அதாவது சண்டே வந்துருக்குன்னா மண்டே 9 o'clock 8 o'clock தான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டேன்னா நான் 6 o'clock இல்லை 7 o'clock அப்லோட் பண்ணிடுவேன். நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது எனக்கு எல்லாமே. ஏன்னா டே பண்ணி போயிட்டுருக்கு எனக்கு. இது காலக்காதலா ரீடெலிகாஸ்ட் காலக்காதெல்லாம் சீசன் 2 எடுக்கிறதுனால வந்து எனக்கு டைம் அவ்வளவு இல்லை. 2 நாளைக்கு ஒரு வீடியோ, 2 நாளைக்கு ஒரு வீடியோ. நம்ம ஸ்கிரிப்ட் வந்து EOS7 வந்து செய்யபடி அதுக்கு வந்து நான் தயாரிக்கலை. ஆனால் பாதி ஸ்கிரிப்ட் என் பேருக்கு, பாதி ஸ்கிரிப்ட் எனக்கு காணும். ஏன்னா நான் காப்பிரைட் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து மண்டே சண்டே காதலா, டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சிவசக்தி. வெனஸ்டே நான் வீடியோ போட மாட்டேன். எனக்கு ஹாலிடே, எல்லாருக்கும் ரெஸ்ட் வேணும்ல, அதான். ஆனால் நான் பெரும் பண்ண மாட்டேன். சிவசக்தி எடுப்பேன். வெனஸ்டே வந்து சிவசக்தி எடுப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக. அதை எடிட்டிங் பண்ணிட்டு சிவண்டாவது சிவசக்தி எடுப்பேன். அதுக்கப்புறம் காலக்கால சீசன் 2 எடுத்து சண்டேக்கு காலக்கால சீசன் 2 அப்படியே மாற்றி தான் போய்கிட்டு இருக்கு டைம் டேபிள். எனக்கு வேலையும் இல்லை, வேறு வேலையும் இல்லை. இப்போ 3 சீரியலே முடிக்கணும். அட்லீஸ்ட் வந்து நான் 1 சீரியல் போட்டால் கூட 1 போடுவேன். இதுவே 2 போட்டால் கூட 2 ஓகே. ஆனால் எந்த தைரியத்தில் நான் 3 சீரியல் எடுத்ததுன்னு தெரியல. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணி போனாலும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கேரக்டரும் வந்து, அதாவது ஷாலினியாக இருக்கட்டும், ரகுவாக இருக்கட்டும், யாழினியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நம்ம சீரியலோட முக்கிய பாண்டிங்கில் இருக்காங்க. அதாவது இவங்க தான் இந்த சீரியல் முக்கியமாக இப்போ இருக்காங்க. அதனால தான் இப்போ அட்மினுக்கும் டைம் இல்லை. அதனால அடுத்த எபிசோட்